ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம மாடலிங் பத்தி மெயினா பார்த்துருவோம். ஏன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாபிக் எதுவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. மாடலிங்க்காக நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு சாஃப்ட்வேர்ல போய் மாடல் செஞ்சுட்டு இதுல வருவாங்க. ஆனா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்ரியல் என்ஜின்லயே வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க பண்ணிறலாம். இத தாண்டி வெளிய போணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சமே டெப்த்தா உங்களுக்கு வேணும், டீட்டெயில்டா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா வேணா, நம்ம வேற இடத்துக்கு போலாம். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ 3ds மேக்ஸு, மாயா, பிளெண்டர் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள போனா மட்டும் போதும். ஏன்னா, அதுல வந்து மாடலிங் நல்ல டெப்த்தா நீங்க பண்ணலாம். மாடலிங்க்காக மட்டும் தான் நம்ம வேற எதுக்கு போவோமே தவிர்த்து, மத்த எல்லாமே வந்து இதுலயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா, மாடலிங் பண்றக்கு நீங்க வந்து இதுல பிராக்டிஸ் வந்து நெறைய எடுங்க. பிராக்டிஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு இதுலயே வந்து ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுலயே டைனாமிக் எல்லா ஆப்ஷனுமே இருக்கிறனால மாடலிங்கும் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். அதே மாரி மத்த சாஃப்ட்வேர்ல பார்க்காத நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுலயே ஈஸியா குடுத்திருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்க இதுலயே வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ நான் மாடலிங்க்காக எந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ரியல் என்ஜின்னாலே வந்து ஒரு சில வந்து விஷயமெல்லாம் இருக்குது. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து மோட் வைஸா பிரிச்சிருப்பாங்க. அதான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். ஷிஃப்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படிங்கிற 8 நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஒவ்வொரு மோட்ல போகும். ஷிஃப்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலக்ஷன் மோட் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். செலக்ஷன் மோடுங்கிறத நான் எப்படி பார்க்கலாம்னா, இங்க இருக்கு பாருங்க. இதான் வந்து செலக்ஷன் மோட். இத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே எல்லா மோடுமே இருக்கும். அதோட ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த இடத்துலயே குடுத்திருப்பாங்க. ஷிஃப்ட் 2 அப்படின்னாலே நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் கிரியேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் 3 அப்படிங்கிறது ஃபைலேஜ் இந்த மாரி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 5 தான். ஷிஃப்ட் 5 அப்படிங்கும்போது பாருங்க, மாடலிங் மோட் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாடலிங் மோடுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணாலே போதும். எல்லா மாடலுமே ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஒரே நாள்ல சொல்றது ரொம்ப கஷ்டம். அதே மாரி பிராக்டிஸ் பண்ண தான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது தெரிஞ்சிடுச்சுன்னா, நீங்க இன்னொரு சாஃப்ட்வேருக்கு போகணுங்கிறது அவசியமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்வின்மோஷனு, லூமியானு, டிஃபை இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து என்விரான்மென்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் நம்ம அன்ரியல் என்ஜினுக்கும் வந்திருப்போம். என்விரான்மென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னு. ஆனா நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் மாடலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கனால பண்ணவே முடியாது. ஆனா அன்ரியல் என்ஜின்ல அப்படி கிடையாது. நீங்க மாடலிங் வந்து சூப்பரா கிரியேட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. இதுல மாடலிங் மோடு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் 5 ஓகேங்களா? இதுலயும் ஷிஃப்ட் 5 குடுத்தோனவே எனக்கு இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த பேனல்ல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு செக்ஷன் வைஸா வந்து இவிங்க பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் வைஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல பாருங்க. ஃபேவ்ன்னு இருக்கா? அப்படின்னா இது வந்து ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிறது. கர்சர மேல வச்சாலே அது என்ன அப்படிங்கிறத காட்டும். கீழ பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ ஷேப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இதுல வந்து நெறைய ஷேப்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. இந்த ஷேப்ஸ நீங்க மாடிஃபையும் பண்ணலாம். இது வந்து ஷேப்ஸ் மட்டும் கிடையாது. அது ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஷேப்ஸ் ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட்டும் வந்து இந்த இடத்துலயே இருக்குது. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சில மாடிஃபை மாரி நம்ம இது வந்து ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ற மாடிஃபை மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபார்ம் அதே மாரி தான். அதுக்கு அடுத்தது மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட பாலிகானா எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்காக யூஸ் பண்றது. அதே மாரி தான் மெஷ் ஆப்ஜெக்ட்டாவும் இப்ப பாலிகானாவும் எடிட் பண்ணலாம். மெஷ்ஷாவும் எடிட் பண்ணலாம். அப்புறம் பூலியன் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஒவ்வொரு கேட்டகரீஸ்ல குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரீஸ நான் கிளிக் பண்ணும்போது, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து மாடலிங்க்காக மட்டும் தான் இருக்கும். நீங்க இத யூஸ் பண்ணியே எவ்வளோ பெரிய மாடல்னாலும் அழகா ஒரு கேமவே வந்து நீங்க மாடல் பண்ணி, நீங்களே கிரியேட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லாருக்கும். இப்போ ஃபேவரைட் அப்படின்னு போனீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் முக்கியமானது வந்து அதிகமா ஆ ரெகுலரா நான் யூஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து ஃபேவரைட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனே பார்த்தீங்கன்னா, கிரியேட் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் ஃபேவரைட்ல ஆட் பண்ணனால தான் எனக்கு ஃபேவரைட் இருக்கு. இப்போ இத கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, ஃபேவரைட்ல இருந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் கிரியேட் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல எனக்கு இந்த கியூப் கிரிட் அப்படிங்கிறது வந்து நான் ஃபேவரைட்டா யூஸ் பண்ணேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டூ ஃபேவ்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா போதும். இப்ப ஃபேவ்க்குள்ள வந்து அது லோட் ஆயிக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் உள்ள போய் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. டைரக்ட்டா ஃபேவ்ல போனாலே இதுல இருக்கிறதவே நீங்க யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அந்த இதுதான். இப்போ கிரியேட் அப்படிங்கிறதுல போயிரலாம். கிரியேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? பாக்ஸு, ஸ்பியரு, சிலிண்டரு, கோனு, டாரஸு, ஏரோ இது எல்லாமே வந்து 3டி ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்ட். டைரக்ட்டா நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே அது ஜாமெண்ட்ரியா வந்துரும். ரெக்டாங்குலர் டிஷ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் மாரி தான் இருக்கும்.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஸ்டேர்ஸ்ங்கிறதும் வந்து ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்ட் தான். அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது. அதை நீங்க வந்து எந்த ஷேப்ல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாம பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்னு. கடைசியா வந்து டிராஸ் பிளைன் இருக்குதுல்ல, இதுவும் மிஸ் பிளைன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிளைனை வந்து டிரா பண்ணலாம். அந்த பிளைனை அப்படியே ஒரு மெஸ் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒண்ணு. இதுலயே வந்து அந்த மாடலை கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷனும் இருக்கும், அதை மாடிஃபை பண்றதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருக்குது. ஷேப்பு, மாடிஃபையர், டிஃபார்ம் எல்லாமே இருக்குது. அவுட்லைனர் அப்படிங்கிறது என்ன, அதாவது லேயர்ஸ் எங்க பார்ப்போம், ரைட் சைடில் டாப்ல பார்ப்போம். நீங்க என்ன வியூ போர்ட்ல கிரியேட் பண்ணாலும் அது வந்து இந்த இடத்துல வந்து லோட் ஆகும் அப்படிங்கிறது. அப்படின்னா நான் இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணனா இந்த இடத்துல பாக்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆட் ஆகும். ஏன்னா இது வந்து காமனா இருக்கிற லேயர் பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்றது. ஓகேங்களா. அதுவே அந்த பாக்ஸை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா, இப்ப நான் வந்து சினி கேமரா ஆக்டர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபால்ட்டா இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வரும். அப்படின்னா ஃப்ளோர்னு செலக்ட் பண்ணா ஃப்ளோர்ல இருக்கிறது. சரி, அப்படின்னா நீ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணாலும் பாக்ஸ் இங்க தானே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து இதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க வந்து நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா மாடலிங்கான டூல்ஸ் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றேன்னா அந்த டூல்ஸுக்கான அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஹைட்டு, வித்து, செக்மெண்ட் அதை வந்து எட்ஜ் கர்வ் பண்ணணுமா இல்ல வேற ஏதாச்சும் மாடலா ஷேப்பா மாத்தணுமா அப்படிங்கிறத எல்லா வேல்யூஸுமே ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா உங்களுக்கு அதே இடத்துல ரீப்ளேஸ் ஆகி வரும். அந்த ஆப்ஜெக்டை நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணனா அந்த இடத்துல வந்து அந்த டெம்பரவரியா இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா என்னோட ஹோல் சப்ஜெக்டை ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆல்ட் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைட் மவுஸ் பட்டனை பிடிச்சேன்னா அந்த இடத்த நீங்க சுத்தி சுத்தி பார்த்துக்கலாம். கிரிட் பாயிண்ட் நான் எந்த இடத்துல கர்சர் வச்சனோ அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துக்கலாம். அதுவே ரைட் சைட் பட்டனை பிடிச்சேன்னா ஃப்ரண்ட்லயும் மேக்லயும் அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து போய்க்கலாம். அதுவே மிடில் மவுஸ் பட்டனை பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே பேண்டல் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்டோட நேவிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா QWER. ஓகேங்களா. Qங்கிறது செலக்ஷன் டூலு, Wங்கிறது மூவ் டூலு, ஈங்கிறது ரொட்டேஷன் டூல், ஆறுங்கிறது வந்து ஸ்கேல் டூல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது செலெக்ஷன் டூல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த சப்ஜெக்டை உங்களால நகர்த்த முடியாது. இப்போ இதை நான் செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டேன்னா செலெக்ஷன் டூல் இருக்கு. இப்போ வேணுக்குனே அந்த சப்ஜெக்டை நகர்த்தினாலும் கூட நகர்த்த முடியாது. ஓகேங்களா. மூவ் டூல் அப்படிங்கறது நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மூவ் டூல்ல இந்த ஏரோவை நீங்க எப்படி பிரிச்சுட்டு, அதாவது நார்மலா வெளியே வச்சு நகர்த்துனீங்கன்னா அது பக்கத்துல ஜூம் பண்ணி தான் போவோமே தவிர்த்து அந்த சப்ஜெக்டை நகர்த்த முடியாது. இல்ல ப்ரோ எனக்கு இந்த சப்ஜெக்டவே நகர்த்தி காட்டுங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரோல ஏதோச்சும் ஒரு ஏரோவை செலக்ட் பண்ணுங்க. அது வந்து இப்போ RGB கலர்ல இருக்குது. நான் ஏரோவை செலக்ட் பண்ணும்போது கலர் வந்து எல்லோ கலர்ல மாறும். எல்லோ கலர்ல மாறினா மட்டும்தான் அந்த டைரக்ஷன் மூவபிள் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் இங்க இருந்து இது நகர்த்துறேன், நகருதுங்களா. இப்போ ஹைட்டு மேல நகுதா கீழே நகருதா அப்படின்னா அந்த பக்கத்துல போறது மட்டும் முக்கியம் கிடையாது, செலெக்ஷன் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு ஹைலைட் ஆகுதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூவிங்கே பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, பாக்ஸ் அப்படிங்கிறது. பாக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா, கிரியேட் பாக்ஸ்ன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ப்ரீசெட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேனேஜ் ஆப்ஷனு நியூ, அதாவது ப்ரீசெட் அப்படிங்கிறது நம்ம ப்ரீசெட்டாவும் செட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இதுல இருக்கிறதெல்லாம் நான் ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிச்ச சைஸ்ல கொடுக்குறேன்னா அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டாலும் இன்னொரு டைம்ல மறுபடியும் அதே வேல்யூ கொடுத்து பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அங்க ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சதை வந்து லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. எப்பயுமே ஒரு சப்ஜெக்டை நீங்க யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுங்க. கிரியேட் பாக்ஸ் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவுட்புட் டைப் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன மாதிரி அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது, ஷேப்ஸ், பொசிஷனிங், மெட்டீரியல் அப்படிங்கிறது. இதுல அவுட்புட் டைப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா அவுட்புட் டைப் இங்க இருக்குங்களா, இந்த இடத்துல 3 டைப் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணனவே ஸ்டாட்டிக் மெஸ், வால்யூம், அப்படிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனாமிக் மிஸ் அப்படிங்கிறது. ஸ்டாட்டிக் மிஸ், வால்யூம், டைனாமிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம வேற வேற மாதிரி. இப்போ டைனாமிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆகுறது. ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் அதில் ஆட் பண்ற, உதாரணத்துக்கு வந்து நான் மேக மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஆட் பண்றேன்னா அதை வந்து ஒரு டெக்ஸ்சரா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோ. அது நான் உங்களுக்கு உதாரணமா நான் சொல்லித்தரேன் ஃபியூச்சர்ல, ஏன்னா அது சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதே வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடலிங் போது ஸ்டாட்டிக் தான் இருக்கும். மாடலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு
அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம டைனாமிக்கா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதையும் கூட வேற ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட குடுத்து பண்ணிக்கலாம். அவுட்புட் டைப்ங்கிறது வந்து எனக்கு ஸ்டாட்டிக் தான் இருக்கணுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஒண்ணு ஷேப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஷேப்குள்ள போயிட்டீங்கன்னா, நம்மளோட பாக்ஸோட விட்த், டெப்த், ஹைட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். டிஃபால்ட்டா 100 யூனிட்ஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். நான் வந்து இங்க ஒரு கிளிக் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இங்க ஒரு கிளிக் பண்ணேன்னா என்ன ஆயிருச்சு? 100, 100, 100 அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு யூனிட் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இது மேல பிடிச்சுட்டு எஃப் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது பக்கத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகி போயிருவோம். ஓகேங்களா? இது வந்து இங்க இருக்கிற ஆப்ஷனு. அதுவே WASD அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, கர்சர இத வச்சுட்டு சுத்தி சுத்தி பார்த்துக்கலாம். கீபோர்ட்ட ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி பார்க்கறது தான். இந்த ஆப்ஷனும் வந்து நம்ம டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். வியூபோர்ட் கண்ட்ரோல பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் ஈஸியா உங்கனால மாடலிங் வந்து பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஸ்டேஜ்க்குள்ள போயி சுத்தி சுத்தி பார்க்கும்போது, எந்த இடத்துல ஏன்னா நான் இந்த இதோட பேக் சைட்ல ஒர்க் பண்றேன்னா, டக்குனு நான் பேக் சைடுக்கு போணும். அப்பதான் வந்து நம்ம எல்லா ஏரியாலயுமே வந்து மாடலிங் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா 1, 1, 1ன்னு இருக்குது. இது எல்லாமே என்னன்னா விட்த், டெப்த், ஹைட்டோட சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா செக்மெண்ட்ட குறிக்கிறது தான் வந்து சப்டிவிஷன்ங்கிறது. லெஃப்ட் மவுஸ் பட்டன கிளிக் பண்ணி இழுத்தீங்கனாலே போதும். எவ்வளவு சப்டிவிஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 100 அப்படிங்கிற மாரி இருக்குது. நான் வந்து 150 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலா வந்து இங்கிருந்து டிராக் பண்ணும்போது 100 தான் அதிகமா இருக்கும். 100க்கு மேல வரணும்னா, அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் மவுஸ் பட்டன்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு, அங்க நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, எவ்வளோ சப்டிவிஷன் வேணாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த சப்டிவிஷன என்னால பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியும். ஆனா இப்ப வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து ஸ்கின் மோட்ல இருக்குது. வயர் ஃப்ரேம்ல வந்து மாத்தணும். இப்ப வயர் ஃப்ரேம்ல மாத்தணும் அப்படின்னா, இதுக்கு கீழ இருக்கு பாருங்க. மெட்டீரியல் அப்படின்னு இருக்குதா? இந்த மெட்டீரியல கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல அப்ளை பண்ண மெட்டீரியல் எல்லாமே பார்க்கலாம். அதுல கடைசியா பாருங்க. வயர் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குங்களா? இத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ வயர் ஃப்ரேம் இருக்கு அப்படிங்கிறத நம்மனால பார்க்க முடியும். 200 இந்த லைன் வந்து 200 அப்படிங்கிறது இருக்குதா? அதனால. சரி வயர் ஃப்ரேம் ஃபுல்லா வச்சு காட்டுங்க அப்படின்னா, ஆல்ட் நம்பர் 2 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் வயர் ஃப்ரேம் வரும். வயர் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து மெஷ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதுல வந்து கிராஸா இருக்கும். இதுதான் வந்து வயர் ஃப்ரேம் மோடுக்கு போறக்கு ஒரு ஆப்ஷனு. சரி மறுபடியும் வந்து ஸ்கின் மோட் வரணும்னா, ஆல்ட் நம்பர் 4 பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது நம்லாக்ல இருக்கிற 1, 2, 3, 4 யூஸ் பண்ணாதீங்க. லைனா மேல இருக்கு பார்த்தீங்களா? அந்த 1, 2, 3ய வந்து யூஸ் பண்ணுங்க. சரி இப்போ வந்து இங்க 200ன்னு வச்சிருக்கேன். இத கம்மி பண்றேன்னா, நான் வந்து ஒரு 5 அப்படின்னு குடுத்துர்றேன். 5 குடுக்கும்போது கம்மியாயிருச்சுங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் டீசென்ட்டா வந்து அதோட செக்மெண்ட் எல்லாம் நல்லா நீட்டா தெளிவா தெரியும். இதுதான் வந்து இதுல செக்மெண்ட் மாத்துறது. அதுக்கு பக்கத்துல பாலிகான் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. இதுல வந்து பெர் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஷேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு போலாம். அது இல்லாம குவாட் அப்படிங்கிறதும் ஒண்ணு கொண்டு போலாம். இந்த மாரி வந்து நம்மனால வந்து வொர்க் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு இந்த ஃபேஸ் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மாரி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொசிஷனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பொசிஷனிங் ஆப்ஷன் வந்து எந்த ஏரியால நம்மளுக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிரவுண்டோட மேல் தளத்துல வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுவே பேஸ்ல இருந்து நான் வந்து சென்டர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, இந்த ஹைரார்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஆக்சஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது பாதி அதாவது ஆப்ஜெக்ட்டோட சென்டர்ல இருக்கிறதுனால, அந்த ஆக்சஸ் பாயிண்ட்‌டுக்கும் பாதி கீழயும், பாதி மேலயும்ங்கிற மாரி வந்துரும். அதுவே கீழ இருக்கு பாருங்க. டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டலா பாட்டம்ல போயிரும். நம்ம பேஸ் அப்படிங்கிறது குடுத்தா மட்டும் தான் ஆப்ஜெக்ட் வந்து மேல வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் டார்கெட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது வந்து ஆன் சீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேயே கிரியேட் ஆகும். அது இல்லாம அ இங்க இருக்கு பார்த்தீங்களா? கிரவுண்ட் பிளேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிரவுண்ட் பிளேன் அப்படின்னு குடுக்கும்போது, நீங்க எப்படி கிரியேட் பண்ணாலும் கிரவுண்ட்ல தான் கிரியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு, நான் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலா இத வந்து ஆன் சீன் அப்படிங்கிறதுலயே நான் போட்டுர்றேன். ரொட்டேஷன்ங்கிறது வந்து எந்த ஆங்கிள்ல நீங்க ரொட்டேட் ஆகணும். அது ஃபர்ஸ்ட் 90 டிகிரின்னு குடுத்துட்டீங்கன்னா, கிரியேட் ஆகும்போதே 90 டிகிரிக்கு தான் வந்து கிரியேட் ஆகும். இத தாண்டி வேற எதுவும் இல்ல. இப்போ இங்க வேல்யூஸ் எல்லாம் ப்ராப்பரா நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, கீழ இருக்கு பாருங்க அக்செப்ட் அப்படிங்கிறது. இத நீங்க வந்து குடுக்கணும். குடுத்தா மட்டும் தான் கிரியேட்டே ஆகும். அதே மாரி அதாவது நம்ம ஓவரால் கிரிட்ல சென்டர் ஏரியால இருக்குதான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. அத நான் எப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. டெல்டா மோட் அப்படிங்கிற மாரி இந்த மாரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் டூல் குடுத்துருக்காங்களா? இதுல XYZ இது எல்லாத்தையுமே நான் 0, 0, 0 அப்படின்னு குடுத்தேன்னா, சென்டர்ல வந்துரும். இந்த இடத்துல பார்த்தீங்களா வந்துருச்சா? சென்டர் ஏரியால வந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்செப்ட் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இப்ப நான் கீழ போய் பார்த்தாலும்
பாதி கீழ இருக்கும், பாதி மேல இருக்கும். இது ஏன் மேல, கீழ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சைடுல இருக்கிறதுனால தான் இந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட் வரும். சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஸ்பியர் எடுத்து நான் இங்க கிரியேட் பண்ணும்போது, எந்த சர்ஃபேஸ்ல வைக்கிறேனோ, அந்த சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாரி மேல போகுது பார்த்தீங்களா? இதத்தான் வந்து ஆன் சீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்க டார்கெட் சர்ஃபேஸ்ன்னு இருக்குதா? ஆன் சீன்ல இருந்து நான் வந்து கிரவுண்ட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். கிரவுண்ட் பிளேன் குடுத்துட்டு இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆ மறுபடியும் சிலிண்டர் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இந்த சப்ஜெக்ட் மேல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து கிரவுண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, நான் இது மேல கிளிக் பண்ணாலே என்ன ஆகுது? கிரவுண்ட தான் எடுத்துக்குது. சப்ஜெக்ட் மேல போனா. அதுவே ஆன் சீன் அப்படின்னு குடுத்தோம்னா, மேல வந்துருச்சுங்களா? ஆன் சீன் குடுத்தா தான் மேல வரும். அதுவே நான் கிரவுண்ட் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இது ஒரு கிரியேட் பண்ணிட்டு, இதுல கிரவுண்டுன்னு குடுத்துட்டோம்னா, கிரவுண்ட்ல தான் கிரியேட் ஆகும். எந்த சர்ஃபேஸ் எங்க கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அக்யூரேட்டா நம்மனால வந்து மாடல் பண்ணி செஞ்சு குடுக்க முடியும். ஒவ்வொரு ஷேப்புக்கும் வந்து ஒவ்வொரு மாரி இருக்கும். இது வந்து கோன் அப்படிங்கிறதுனால, ரேடியஸ் அப்படிங்கிறது கீழ இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஹைட்ங்கிறது கோனோட ஹைட்ட வந்து மென்ஷன் பண்றது. இங்க வந்து இதோட செக்மென்ட் இப்ப நான் கம்மி பண்ணிட்டேன்னா, இப்ப 4 தான் வச்சிருக்கேன். பிரமிடு மாரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். பிரமிடு மாரி இருக்குங்களா? அதுவே நான் இங்க 3 வச்சேன்னா, அதுக்கு அடுத்தது ட்ரையாங்கிள் மாரி காட்டும். இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் செக்மென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ இந்த ஹைட்டோட செக்மென்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்றது. இது மூலியமா நெறைய மாடல்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே இதுதான் மெட்டீரியல்ல வந்து இந்த சோர்ஸ் வயர் ஃப்ரேம் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன்னா, அந்த வயர் ஃப்ரேம் செக்மென்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ரெண்டரிங்லயும் தெரியாது நார்மலாவே. ஆனா, இங்க கிளிக் பண்ணும்போது எடிட் பண்றதுக்காக இந்த செக்மென்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு சூப்பரான ஆப்ஷனு. சரி, இதுக்கப்புறம் அக்செப்ட் அப்படிங்கிறது குடுத்துறலாம். ஆ டாரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டோனட் மாரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து டாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அ ஏரோ அப்படிங்கிறது பாருங்க, இங்க இருந்து கிளிக் பண்ணும்போது ஒரு ஏரோங்கிற மாரி இருக்கும். அக்செப்ட் அதுக்கப்புறம் அ ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பிளைன் தான். இப்போ ஃபோக்கஸ் பண்றேன். ஒரு நார்மல் இந்த மாரி பிளைனு. இதுலயும் வந்து கிரியேட் ஆகும்போதே ரொட்டேஷன் டூலு எந்த ஆங்கிள்ல வேணாலும் நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மூவ் டூல் அப்படிங்கிற மாரி இருக்கும். ரொட்டேஷன் டூலு, மூவ் டூல் இந்த மாரி 2 எண்ணம் தான் இருக்கும். ஸ்கேல் டூல் வந்து இந்த இடத்துல நம்மனால பண்ண முடியாது. ஏன்னா, இங்க இந்த 2 ஆப்ஷன் தான் எனேபிளா இருக்கும். ஸ்கேல் டூல் வேணும்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதே மாரி பிளைன் தான். ஆனா வந்து சர்க்கிள் டைப்ல இருக்கும். இது வந்து டிஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. இதோட ப்ராப்பர்ட்டீஸ் வேல்யூ எல்லாம் ஒண்ணொண்ணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கான்செப்ட். இப்போ ஒரு ஸ்டார் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். எஃப் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல போயாச்சு. வேல்யூஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். லீனியரா இருக்குங்களா? அதுவே இத வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, பாட்டம் சைட்ல பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி டைப்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஃப்ளோட்டிங் இல்லாம அ இங்க ஒரு கர்வ்டு அப்படின்னு குடுத்துட்டோம்னா, டோட்டலா வந்து ஒரு கர்வ் பண்ண மாரி ஒரு ஃபீலுக்கு வந்து நம்மனால கொண்டு போயிற முடியும். இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ். கர்வ்டு இல்லாம வந்து ஸ்பைரல் அப்படிங்கும்போது கீழ இருந்து அப்படியே அ கீழ இருக்கிறத மட்டும் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துரலாம். இந்த மாரி இருக்கிறதெல்லாம் இருக்கு. இதையும் வந்து நீங்க ரொட்டேஷன் பண்ணாலும் அழகா ரொட்டேட் பண்ணி கொண்டு வரலாம். இந்த இதுல எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும், ஹைட்டு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சின்னதா இருக்கா? இது வந்து எவ்வளோ ஹைட்டு, ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட ஹைட்டு. இந்த யூனிட் வந்து இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஸ்பைரல் ஆங்கிள் 90 டிகிரியா எவ்வளோ இதுல எனக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழ வாங்க. இந்த இடத்துல வந்து நானு குவாட் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். இதெல்லாமே வந்து இந்த குவாடு, ஷேப் இதெல்லாமே வந்து நம்ம எடிட்டபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது எடிட் பண்ணும்போது இந்த பாலிகான்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும். எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது. இத தாண்டி இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. இங்க நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அது மட்டும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கவுண்டிங் வேணும் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் வந்து இந்த இடத்துல அழகா ஆட் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாமே முடிஞ்சிருச்சுங்கும்போது அக்செப்ட் குடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். இது மட்டும் வந்து உங்களுக்கு பேசிக் ஆப்ஜெக்ட்டா வந்து இது எல்லாமே இருக்கும். இப்ப இவ்வளோ நேரம் பார்த்தது இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, கியூப் கிரிட் அப்படிங்கிறது. கியூப் கிரிட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா, சீக்கிரமா ஒரு பாக்ஸ் எனக்கு தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கியூப் கிரிட் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனவே வந்து இந்த இடத்துல வந்து அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுப்பாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு என்ன சைஸு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி கிரியேட் ஆகும்னா, உங்களோட கிரிட் பாயிண்ட்ட வச்சு தான் வந்து கிரியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் க்ளோஸ் அப்ல
போறேன். க்ளோஸ்அப்ல போகும்போது இவ்வளோ நேரம் பார்க்காத கிரிட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து இதோடது. இப்போ இதுலயும் இந்த கியூப் கிரிட் டூல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே நீங்க எனேபிள் பண்ணி எந்த இடத்துல எவ்வளோ சைஸ் அந்த கியூப் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்க முக்கியமா பார்க்க வந்து கரண்ட் பிளாக் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 129 யூனிட் இருக்குது. இப்ப இத வந்து நான் 5 அப்படின்னு கிளிக் பண்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? கிரிட்டோட சைஸ் பாருங்க. இப்ப பாருங்க குட்டி குட்டியா இருக்கு. ஆக்சுவலா ஜூம் பண்ணீங்கன்னா, அந்த கிரிட்டோட சைஸ் வந்து குட்டி குட்டியா வருதா? இது வந்து 5. இதுவே வந்து நான் வந்து ஒரு 25 அப்படின்னு கிளிக் பண்றேன். கிரிட்டோட சைஸ் வந்து பெருசாகுதுங்களா? இந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கிரிட் பவர் அப்படிங்கிறது வந்து 5 குடுத்துருக்காங்க. இப்ப நான் வந்து 1ன்னு குடுத்துர்றேன். ஒ 1ன்னு குடுத்தீங்கன்னா, கிரிட் பவர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதுவே ரொம்ப குடுத்துட்டீங்கன்னா, நல்லா பெருசு பெருசாவே இருக்கும். இதையும் வந்து நம்ம இதுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து செஞ்சு பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 அப்படிங்கிற மாரி மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஜூம் பண்ணீங்கன்னா, நல்லா பக்கத்துல போய்க்கலாம். இல்ல ப்ரோ டிஃபால்ட்டா எவ்வளோ இது வச்சா நல்லா இருக்குன்னா, டிஃபால்ட்டா 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 5 யூனிட்ங்கிறது ஒரு ரீசனபிளான வேல்யூ. அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து, அ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாக் புல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்? ஒரு ஒரு பாக்ஸா புல் ஆகணுமா? 2, 2 பாக்ஸா புஷ் ஆகணுமா? அப்படிங்கிற மாரியெல்லாம் இருக்கு. எனக்கு ஒண்ணொன்னா போதும் அப்படின்னா, ஒண்ணொன்னாவே வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஒரு செங்கலா மேல கட்டிட்டு போறேன்னா, ஒரு ஒரு செங்கலா வச்சுக்கலாம். இல்ல 10 செங்கல் ஒட்டுக்கா வைப்பேன் ப்ரோன்னா, 10 வைக்கலாம். சரி இத நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கே ஈஸியா புரியும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. இதுல கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்கு. புல் அப்படின்னா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்தது புஷ் அப்படின்னா கியூ. இக்யூ அப்படிங்கிறது ஈங்கிறது பார்த்தீங்கன்னா, மேல கிரியேட் ஆகும். செங்கல் அடுத்தடுத்து அடுக்கி வைக்கலாம். கியூங்கிறது பார்த்தீங்கன்னா, அடுக்குன செங்கல மறுபடியும் மைனஸ் பண்ணிட்டு வரலாம். அதுதான். சப்போஸ் இப்போ ஆப்போசிட்ல கொண்டு போணும் அப்படின்னா, ஃபிளிப் பண்ணி கொண்டு போலாம். ஃபிளிப்புக்கு வந்து டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கார்னர் மோட் அப்படின்ட்டீங்கன்னா, உங்களுக்கு இசட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லைடு பிளாக், ஸ்லைடு ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் தான். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த இருக்கிற இந்த ஆக்ஷன மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். நம்ம கியூப் கிரிட் டூல் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்க வச்ச வேல்யூக்கு ஏத்த மாரி கிரிட்ட வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு பெரிய வால் கிரியேட் பண்ண போறேன்னா, இங்க இருந்து ஷிஃப்ட் புடிச்சுட்டு இங்க கிளிக் பண்றேன். இப்ப என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்களா? இங்க இருந்து இது மட்டும் ஒரு வால் வந்து அதாவது ஒரு ஏரியா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவ நான் கியூபா மாத்தணும்னா, அ புல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? புல்லுங்கிறது செங்கல் மேல மேல அடுக்கி அடுக்கி வைக்கிறது. அப்படிங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அந்த சைஸ்க்கு வந்து கிரியேட் ஆயிரும். எந்த சைஸ்க்கு எவ்வளோ கிரியேட் ஆயிருக்குன்னா, கீழ இருக்கு பாருங்க. பிளாக் ஃபார் அந்த புஷ் புல் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு தாட்டி வந்திருக்கு. மறுபடியும் ஒரு பிரஸ் பண்றேன். கிரியேட் ஆகுதா? ஒண்ணொன்னா கிரியேட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் 5ன்னு குடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்ப நான் கிளிக் பண்ணும்போது, அதாவது இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணும்போது, மேல இருந்து கீழ 5 5ஆ வந்துருச்சுங்களா? மறுபடியும் கிளிக் பண்றேன். 5 5ஆ ஏறிட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணொன்னா ஏறாது. இப்ப நான் ஃபுல்லாவே வந்து 1 அப்படின்னு 0 வச்சுட்டேன்னா ஏறவே ஏறாது. 1ன்னு குடுத்துட்டு, இப்ப இங்க கிளிக் பண்ணிட்டு, ஒரு கிளிக் பண்ணோம்னா, ஒண்ணொன்னா நம்மளுக்கு வந்து மேல ஏறிட்டு இருக்கும். இந்த மாரி தான் வந்து புஷ் புல்ல வந்து கொண்டு வரது. இது வந்து புல் அப்படிங்கிறது பட்டன் தான் நான் கிளிக் பண்ணேன். அதுவே கியூ கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் செலக்ட் பண்ணதே என்ன பண்ண போறேன்? கியூ தான் கிளிக் பண்ண போறேன். கியூ கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிருச்சு? கிரியேட் ஆனது அப்படியே மைனஸ்ல வருது. சரி, அப்படியே மைனஸ்ல வரும்போது 0 கொண்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் வந்து கியூ கிளிக் பண்ணேன்னா, எனக்கு கீழ போகுமா? ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, கிரிட்டுக்கு மேல தான் கிரியேட் ஆயிருந்துச்சு. இப்ப கிளிக் பண்ண என்ன ஆகுது? அப்படியே ஆப்போசிட்ல வருது. ஆனா கிரியேட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்ங்கிறது வந்து மைனஸ்ல நெகட்டிவா தான் கிரியேட் ஆகும். இப்போ கீழ வந்துருச்சா? அண்டர் கிரவுண்ட்ல வந்துருச்சா? மேல கொண்டு வரணும் அப்படின்னா, பிரஸ் பண்ணாலே போதும். கீழ இருந்தே நம்மளுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப கேட்கலாம், ப்ரோ எனக்கு வந்து அ பிரஸ் பண்ணேன்னா, ஒண்ணு மேல் டைரக்ஷன பார்த்து மட்டும் தான் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. எனக்கு கீழ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஆப்ஜெக்ட்ட ஃபிளிப் பண்றதுக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபிளிப் ஆயிரும். சரி ஃபிளிப் ஆயிருச்சு அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்ல அந்த ஒரு 4 லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைன் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். இப்ப பிரஸ் பண்றேன். அந்த லைன் காணாம போயிருக்கு. ஏன்னா கீழ வந்துருச்சு. இப்ப பிரஸ் பண்ணேன்னா மேல வருது, கீழ வருது. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ பாட்டம் பார்த்த மாரி நகரும். பிரஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் புதுசா வேற ஒரு இது போடுறேன். இந்த ஏரியால பிரஸ் பண்ணேன்னா மேல வரும். அதுவே இந்த ஏரியால செலக்ஷன் பண்ணிட்டேன். பிரஸ் பண்ணிட்டேன்னா ஆப்போசிட்ல போயிருச்சா? இப்ப பிரஸ் பண்றேன். கீழ பார்த்து வருதுங்களா? இதுதான் வந்து டீங்கிறது ஃபிளிப்பு.
ஈங்கிறது கிரியேட், அதாவது மேல பார்த்த மாதிரி செங்கல் ஒன்னொன்னா கிரியேட் ஆகறதுக்கு, அது கியூங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல அதாவது மைனஸ் பண்ணிட்டு போறதுக்கு புஷ் புல் அப்படிங்கிறது. எந்த ஏரியால வேணா வைக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல இருந்து இது மட்டும் இப்போ பிரஸ் பண்றேன். இங்க இருந்து கிரியேட் ஆகுதா? இப்ப எனக்கு இது மட்டும் வேணும்னா ல இருந்து கிரியேட் பண்ணலாம். நீங்க எந்த இடத்துல வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் ஒரு கியூப் கிரியேட் ஆகுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. ஷிஃப்ட் அப்படிங்கிறது குடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கிரியேட் ஆகாது. அது முன்னாடி வந்து ஒரு 2, 3 லைன் வந்து எம்ப்டி ஸ்பேஸ் வந்து விடும். இப்போ எவ்வளோ எம்ப்டி வந்திருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு 3 எம்ப்டி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் வெறும் பிரஸ் பண்ணேன்னா அந்த எம்ப்டி ஸ்பேஸ விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 2 கியூப் வந்து விடணும். 2 கியூப் விடுறதுக்கு ஷிஃப்ட் பிடிச்சு டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிரஸ் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆயிட்டே இருக்கும். சரி, இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல எனக்கு சென்டர்ல இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கியூப வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரிவர்ஸ்ல வரணும். ரிவர்ஸ்ல வர்றதுக்கு புஷ் ஷிஃப்ட் பிடிச்சு கியூ பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பேக் வரும். பேக் வந்தோன்னா நான் செலக்ட் பண்ண அந்த இது வந்துருச்சுங்களா? இந்த டைம்ல கியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து கட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சைடு பேக், சைடு ஃபார்வர்டு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சொல்லுவோம். சரி, கார்னர் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இசட் தான் வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இசட் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. டோட்டலா வந்து 4 கார்னர்லயுமே வந்து ஒரு ஹைலைட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலைட்டரை நீங்க பிடிச்சி மேல இழுக்கலாம். இப்போ நான் இங்க செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணிட்டு, அதாவது ஷிஃப்ட் பிடிச்சா செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே அப்படிங்கறத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு டக்குன்னு இப்ப நான் செலக்ட் பண்ண இது மட்டும் மேல இருக்கும். வந்துருச்சுங்களா? இது வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போலாம். இது வந்து சூப்பரா இருக்கும். சப்போஸ் நான் ஓகே அப்படின்ட்டா அக்செப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கனால போதும். டோட்டலா இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பேனல்ல பாருங்க 2 எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க கிரியேட் பண்ண சொல்லும். இதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ ஹேண்டா கிரியேட் பண்ணணுமா, சர்க்கிள் வேணுமா, ஸ்கொயர் வேணுமா? இப்போ பாருங்க நான் வந்து ரெக்டாங்குலர் அப்படிங்கறது ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இங்கிருந்து இங்க இங்க கிளிக் பண்ணனா ஒரு ரெக்டாங்குலர் வந்துச்சா? ஹைட் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெக்டாங்குலர். அதுவே வந்து சர்க்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா இங்கிருந்து கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா இங்க மாதிரி வரும். லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மேலே இழுத்தீங்கன்னா அந்த ஹைட் வரும். சரி, இப்போ நான் வந்து ஒரு சின்ன சிலிண்டர் வந்து போட்டிருக்கேன். மூணாவதா வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று கிரியேட் பண்றேன். இங்கிருந்து கிளிக் பண்ணி ஸ்கொயர் போட்டேன். கிளிக் பண்ணிட்டு மேலே இழுக்கும்போது சைஸ் வருது. எனக்கு இந்த சைஸ் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? இதோட சைஸோட ஹைட்டுக்கு வரணும். இதோட ஹைட்டுக்கு கரெக்டா நான் இப்ப கிரியேட் பண்றது வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட டாப்ல கொண்டு போய் வைங்க. இந்த டாப்ல வச்சீங்கன்னா கரெக்டா டாப்ல இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதே ஹைட்டுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஹைட்டுக்கு பாத்தீங்கன்னா இது இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த ஹைட்டுக்கு வரணும்னா கிளிக் பண்ணி இது இது பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா போதும். கரெக்டா இதோட ஹைட்டுக்கு வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் அந்த எக்ஸ்ட்ரூடோட ஹைட் வந்து அதே லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு இது இல்லாம ஃப்ரீ ஹேண்ட் டூல்ல நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் டூல் மாதிரி 1, 2, 3 நீங்க எந்த இடத்துல வேணாலும் எவ்வளோ மாடல் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே கொண்டு வந்து முடிங்க. இப்போ முடிச்சுட்டு இழுக்கும்போது அங்க ஒரு வால் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். வால் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கேட்கலாம். இதையும் வந்து எனக்கு தேவையான ஹைட்டுக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹைட்டுக்கு ஈஸியா கொண்டு வரலாம். இங்க 1, 2, 3, 4, 5 இதே பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு மேல வரேன். எனக்கு இந்த ஹைட் வேணுமா? இல்ல இந்த ஹைட் வேணும். அந்த இதுகிட்ட கொண்டு அந்த உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டோட டாப்ல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே ஹைட்டுக்கு வந்து உங்களால கிரியேட் பண்ணிட முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆப்ஷன். இது பாருங்க. இது பக்கத்துல இன்னொன்னு இருந்துச்சல்லாம். அதுக்கு வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோங்கிறத இங்கிருந்தே நான் உதாரணமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு இதோட ஹைட்டுக்கு வந்து வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதோட ஷேப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதே ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் இதே ஆப்ஷனவே யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இதேவே வந்து நான் கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ட நான் இங்க கிளிக் பண்றேன். ஆக்சுவலா நீங்க வந்து கீழ வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ 2வது பாயிண்ட் கீழ வந்து ஸ்னாப் ஆகாது அதிகமா. அதனால மேல வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்ப மேல அந்த பாயிண்ட் கிட்ட போனாலே ஆனா கிரியேட் ஆகுறது பாட்டம்ல தான் கிரியேட் ஆகும். இப்போ நான் மேல தான் செலக்ட் பண்ணிருக்கேன். மேல இருக்கிற வெர்டெக்ஸ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா கீழ இருக்கிற ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆகுது பாத்தீங்களா? இத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேங்க. அந்த இடத்துக்கு ஒரு லைன் கிடைச்சிரும். சரி, எனக்கு 2வது இந்த இடத்துல நிக்கணும். இங்க நான் கிளிக் பண்ணல. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த லைன் கிட்ட அந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சுங்களா? இங்கிருந்து வந்து இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே வந்து கிளிக் பண்ணா தான் க்ளோஸ் ஆகும். பட் நான் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா இந்த ஏரியாவ நான் க்ளோஸ் பண்ணணும். ஆப்போசிட்ல வேற ஒரு கலர் போட்டுங்கும்போது நம்ம இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்றோம். இப்போ கீழ எல்லாம் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. கீழ போனாலும் செலக்ட் ஆகும் கரெக்ட்டான வெர்டெக்ஸ்ல வச்சா. பட் இருந்தாலும் ஈஸியா முடிக்கணும்னா மேல இருக்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட்ட இப்போ டாப்ல புடிச்சுட்டு டாப் போயிரலாம். இப்போ மேல இருக்கிற பாயிண்ட்ட மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா அந்த ஷேப்லயே நம்மளால கொண்டு வர முடியுதா? கரெக்ட்டா அந்த பாயிண்ட் கிட்ட போயிட்டீங்கன்னா போதும். கரெக்ட்டான அந்த ஷேப் வந்து மார்க் பண்ண முடியும். இப்போ இங்க வரைக்கும் இந்த பாயிண்ட் இங்க, இந்த பாயிண்ட் கிட்ட இங்க இருக்கு. அப்படியே இங்க, அப்படியே இங்க, இந்த சைடு, இந்த சைடு. இப்போ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேனுங்களா? இதே இடத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ஓகே பண்றேன். அதுக்கப்புறம் ஹைட். நீங்க எந்த ஹைட் வேணாலும், எவ்வளோ வேணாலும் கொண்டு போலாம். எனக்கு இதே ஹைட்க்கு கொண்டு வரணும்னா, நீங்க அந்த மார்க் பண்ண அதே இதே ஏரியால கொண்டு வந்துட்டோம். அதே ஹைட் கொண்டு வந்துட்டோங்களா? ஜஸ்ட் ஒரு கிளிக் அவ்வளோதான். இப்போ ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ நார்மலா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரே ஆப்ஜெக்ட் தான் அப்படிம்பாங்க. பட் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இங்கிருந்து லைட்டா கீழ இறக்குனாலோ, மேல இறக்குனாலோ, அந்த ஒரு பீஸ் கட் பண்ண மாரியே ஒரு அழகா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இந்த ஒரு எக்ஸ்ட்ரூட வச்சே வந்து நெறைய விஷயம் வந்து பண்ணலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டிய பொறுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட எப்படி வேணாலும் ஒரு பசில் கேம் எல்லாம் விளையாடுறாங்கன்னா, அது கரெக்ட்டா அந்த பசில போய் அங்க ஒட்டணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துக்கெல்லாம் வந்து மாடல் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்க்கிள் வச்சு கிரியேட் பண்ணாலும், எது வச்சாலும் ஓகே தான். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ரூடும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, வ எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்ட்ரூட்ல இதுவும் ஒண்ணு. இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஏன் நான் இத ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க வச்சுட்டேன். செகண்ட் பாயிண்ட்ட இங்க இழுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இது முன்னாடியே கொண்டு வரணும்னு கிடையாது. இந்த செகண்ட் பாயிண்ட்லயே மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிட்டு, அதாவது அந்த செகண்ட் பாயிண்ட் வச்சேன் பாத்துக்க, கடைசி பாயிண்ட் இருந்துச்சுல்ல, அந்த கடைசி பாயிண்ட்லயே 2வது கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த விட்த்த நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக்கு. அதுக்கப்புறம் ஹைட் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வால் வந்து அழகா கிரியேட் ஆயிரும். இப்போ மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3 அப்படியே 4த், 5த் இங்க வந்து ஒரு வால் போடணும் அப்படின்னு இருக்கிறோம். ஓகே. இந்த அளவுக்கு வந்து வால் கிரியேட் பண்ணியாச்சு. இதோட நான் ஸ்டாப் பண்றேன். இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த எண்டிங் கடைசி பாயிண்ட்லயே மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதோட டெப்த் வந்து கிரியேட் ஆகும். எனக்கு இவ்வளோ டெப்த் போதும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஹைட். எந்த ஹைட்டுக்கு வேணும்? எனக்கு எ நம்ம சப்ஜெக்ட்டோட ஹைட்டுக்கு வந்து நம்மனால கொண்டு வர முடியும். இப்ப இந்த ஹைட்டா? எனக்கு இந்த ஹைட்டு. அப்படின்னா, இல்ல ஸ்டெப்ஸ்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹைட்ட செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஹைட்க்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் இப்ப சொல்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. உள்ள இருக்கிற பாராமீட்டர் வேல்யூ எல்லாம் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு ஒருக்கா செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறதுல அடுத்ததுல பாருங்க, இனிமே வந்து வேற லெவல்ல அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்ப நார்மலா நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா எங்க கிரியேட் ஆகும்? எனக்கு வந்து டாப் ஆங்கிள் மாரி கிரியேட் பண்ற மாரி இருந்தாலும் கிரவுண்ட்ல தான் வந்து அது படுத்த மாரி தான் இருக்கும். ஆனா, இங்க இருக்கு பாருங்க. ரிசால்வ் அப்படிங்கிறது ஒண்ணு கிளிக் பண்ணேன்னா, ஃப்ரண்ட் வியூல டிராயிங் பண்ற மாரி நம்ம இப்ப இருக்கிறது பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனா டிராயிங் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ரண்ட் வியூல பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்பவுமே இது நல்லா இருக்கும். இப்போ நீங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப இங்க இருக்கா? இல்ல ப்ரோ நான் இந்த இடத்துல கிரியேட் பண்றேன்னா, கண்ட்ரோல் புடிச்சுட்டு மிடில் மவுஸ் பட்டன இங்க கிளிக் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் வந்து அங்க போயிரும். பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சென்டர்ல தான் இப்ப இதுதான் செலக்ட் ஆயிருக்கு. அதனால அங்க போயிருச்சு. இ இப்ப நான் வந்து இந்த சப்ஜெக்ட்க்கு வந்துர்றேன். இந்த இடத்துல வந்தாச்சுங்களா? கிரிட் பாயிண்ட்ட பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு நகரும். அதனால வந்து பிரச்சனை கிடையாது. நான் இந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்தாச்சு. சரி, டிராயிங் பண்றதுக்கு இங்க நெறைய இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இதுதான். டிகிரி அப்படிங்கிறது. இந்த டிகிரிங்கிறது எதுக்குன்னா, லேத் அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருக்கேன். அந்த லேத்துங்கிறது பார்த்தீங்கன்னா, 360 டிகிரில நீங்க இப்போ ஒரு ஒயின் பாட்டில் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒயின் பாட்டில்ல அது பாதி 2டி டிராயிங் கிரியேட் பண்ணா போதும். லேத்துன்னு குடுத்தோம்னா, அது வந்து ஒரு ஒயின் பாட்டில அப்படியே கிரியேட் பண்ணிரும். வாட்டர் கேன் ஒண்ணு நான் கிரியேட் பண்றேன்னா,
வாட்டர் கேன்ல 2D டிராயிங்கா கற்பனை பண்ணிட்டு, அதுல ஒரு சைடு மட்டும் நீங்க கிரியேட் பண்ணா போதும். அது 3D டிராயிங்கா கிரியேட் பண்ணும். அதேதான். அது வந்து 360 டிகிரில வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ்க்கு தான் டிகிரி அப்படிங்கிறது. இத வந்து நான் இப்போ 180 அப்படின்னு குடுத்துர்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து அந்த ஒயின் பாட்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒயின் பாட்டில் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க. செகண்ட் பாயிண்ட் இங்க. தேர்ட் பாயிண்ட் அப்படியே கீழ கொண்டு வந்துருக்கங்க. ஃபோர்த் பாயிண்ட் இங்க. ஃபிஃப்த், சிக்ஸ்த் ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு, இங்க கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன்னா என்ன நடக்குன்னு பாருங்க. கிரியேட் ஆயிருச்சுங்களா? ஒயின் பாட்டிலு. இதுல நல்லா பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒயின் பாட்டிலு எப்படி கிரியேட் ஆயிருக்கு? பாதி தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நான் ஒரு 180 அப்படிங்கிற மாரி தான் டிகிரி வச்சிருக்கேன். 360 அப்படின்னு வச்சுட்டேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா 360 டிகிரில அழகா வந்து கிரியேட் ஆயிருச்சுங்களா? இதுலயும் வந்து இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டிகிரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறது. அது இல்லாம இதோட செக்மென்ட் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தா வேணுமா? இல்ல நார்மலா வேணுமா? அப்படிங்கிறது. அது இல்லாம இதோட ஹைட். எனக்கு ப்ராப்பரா 0 டிகிரில இருந்துச்சுன்னா, கரெக்ட்டான ஷேப் வரும். 0 விட்டு மேல போது ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே அ ஃப்ரண்ட் பேக்ல போயிரும். பேக் ஃப்ரண்ட்ல வந்துரும். இந்த சப்ஜெக்ட்க்கு. அதே ஃபிளிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் மெஷ் வந்து உள்ள இருக்கிறது வந்து வெளிய வரும். வெளிய இருக்கிறது அப்படியே உள்ள வரும். அது வந்து ஃபிளிப் மெஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இப்ப கீழ வந்துட்டு ஷோ வயர் ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். வயர் ஃப்ரேம் குடுக்கும்போது, எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இல்லன்னு பாருங்க. ரொம்பவுமே ஸ்மூத்னஸ் கம்மியா இருக்கு. அப்படின்னா, செக்மென்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இங்க இருக்கிறத வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். செக்மென்ட் இன்கிரீஸ் பண்ணும்போது ஸ்மூத் ஆயிருச்சுங்களா? பாயிண்ட்ட ரீஅரேஞ்ச் பண்ணனாலும் கூட செலக்ஷன் பண்ணி நம்ம இந்த மாரி நகர்த்தி வச்சுக்கலாம். இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சரி இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்னாப் ஆயி போயிட்டே இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்னாப்பிங்க வந்து மாத்திக்கலாம். இப்ப நான் 1 அப்படின்னு குடுத்துட்டேன்னா, மைல்டா உங்களுக்கு சின்னது பெருசாகும். கொஞ்சம் ஸ்பீடா வேணும் அப்படின்னா, நம்ம வந்து 100 யூனிட்டுக்கு நகர்த்திக்கலாம். ஒரு கிளிக் பண்ணும்போது 100 யூனிட்டா வந்து நகரும். நான் வந்து இந்த மாரி மாடல் பண்ணும்போது, ரொம்ப பக்கத்துல வச்சு கிரியேட் பண்ணுவேன். கொஞ்சம் நுணுக்கமா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக கிரியேட் பண்றது தான். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவுமே நல்லாருக்கும். இதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா ஸ்ப்ளைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இந்த ட்ரா ஸ்ப்ளைன்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிசால்வ் அதுக்கு அடுத்தது மிஸ் ஸ்ப்ளைன் அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ட்ரா ஸ்ப்ளைன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஆப்ஜெக்ட் வரும். இப்போ நான் நார்மலா டிராயிங் பண்றேன் அப்படின்னா, தரையோட தரையா தான் இருக்கும். ஏன்னா, இதுல வந்து எந்த ஒரு கிரிட் அப்பலே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் புடிச்சுட்டு மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணோம்னா, ஒரு கிரிட் வந்து கிரியேட் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகல. இதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து டிசேபிள் ஆயிருக்கு. அத எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம டிரா ஸ்ப்ளைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குதுல்ல, இதுல கீழ பாருங்க. இங்க வந்து கஸ்டம் பிளைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் தான். இத நீங்க ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இத வந்து மிடில் மவுஸ் பட்டன் புடிச்சுட்டு எந்த சர்ஃபேஸ் கிட்ட வேணுமோ, அங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல லோட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப எனக்கு இந்த இடத்துல வேணும்னா, அத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல டிராயிங் பண்ணலாம். டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இத வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க. டார்கெட் பாயிண்ட்ட வச்சு தான் டிராயிங் பண்றோம். அதனால இங்க லூப்பிங் இல்ல ஃபர்ஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த். இப்போ வந்து எப்படி கிரியேட் ஆகுது? ஒரு லீனியர் மாரி கிரியேட் ஆயிட்டு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கிளிக் பண்ணீங்கன்னா குளோஸ் ஆயிரும். ஆனா, இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இங்க லூப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே என்ன ஆயிருச்சு? அந்த லூப் வந்து ஜாயிண்ட் ஆயிருச்சா? இப்ப லூப்ங்கிறது டிக் எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடைசி பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகவே ஆகாது. நம்மளா போய் கிளிக் பண்ணா மட்டும் தான் ஜாயிண்ட் ஆகும். லூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா மட்டும் தான் ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆயிடுச்சா நான் கிரியேட் பண்ணணும் ப்ரோன்னா, நீங்க வேற இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அது கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒரு லூப் இருக்கிற மாரி ஒரு ஃபீல்லே தான் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து இந்த டிராயிங் ரொம்பவுமே சூப்பரான ஒரு டிராயிங். ஓகேங்களா? இந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். சரி இது வந்து ஓகே ஆயிருச்சு. இது இல்லாம எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதுலயே டிரா மோடுன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டார்கெட் இருக்கு. ஆட்டோ டார்கெட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி, இப்ப நம்ம டிராயிங் பண்றது வந்து மேனுவலா டார்கெட் பண்ணி பண்றது. அதுவே ஃப்ரீ ஹேண்டுன்னு இருக்குதுல்ல, இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனு. கர்வ் மாரி எல்லாம் ஸ்மூத்தாவெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஃப்ரீ ஹேண்ட்ன்னு குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிருச்சா? ஒரு லெஃப்ட் மவுஸ் பட்டன கிளிக் பண்ணி இழுக்கிறேன். ஃப்ரீ ஹேண்டுனாலே இதுதான்.
அப்படியே டிராக் பண்ணிட்டு போக போக எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து டிராயிங் வந்து கிரியேட் வெர்டெக்ஸ் பாயிண்ட் அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சுமான்னு கேட்டா, இதோட முடியாது. எக்ஸெப்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் குடுத்துர்றேன். ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன டிராயிங்? ஸ்ப்லைன் டிராயிங் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்ப்லைன் டிராயிங் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்ப்லைன் டிராயிங்க செலக்ட் பண்ணுனால மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசால்வ், மெஷ் ப்ளை இது 2 வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. வேற ஒரு சப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணும்போது, எனக்கு அந்த 2 ஆப்ஷனும் வந்து ஹைட் ஆயிருக்குங்களா? அதுவே இந்த ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட்ட நான் செலக்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆன் ஆயிரும். இந்த ரிசால்வ்ல நான் கிளிக் பண்ணேன்னா, லேத் மாரி ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இத ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த ஷேப் வந்து 3டி ஷேப் மாரி கிரியேட் ஆயிருச்சா? இத எவ்வளோ டிகிரி வேணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஒரு 360 டிகிரி போட்டோம்னா, ஃபுல்லா சுத்தும். கொஞ்சம் மட்டும் வச்சீங்கன்னா, கொஞ்சம் மட்டும் வரும். அந்த ஷேப்க்கு ஏத்த மாரி மாறும். நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து நான் இந்த மாரி வச்சிருக்கேன். ப்ராப்பரான ஒரு மாடல் போட்டோம்னா, ப்ராப்பரா உங்களுக்கு 360 டிகிரி சுத்தும். இதுலயும் வந்து எவ்வளோ செக்மென்ட் வேணும் அப்படிங்கிறது, லோ பாலியா, ஹை பாலியா அப்படிங்கிறது, அந்த ரிசால்வ்ல பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்க இருக்கிறது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டிராயிங் ஸ்ப்ளைன் அப்படிங்கிறது, இந்த ஆப்ஜெக்ட்ட நான் இங்க கிளிக் பண்ணிட்டு, கண்ட்ரோல் புடிச்சுட்டு, இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கிரிட் வந்து இந்த இடத்துல வந்துரும். நம்ம டிராயிங்ல லூப் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லூப்புக்கு அப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் டூல் வேண்டாம். நார்மலா டார்கெட் பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 பாயிண்ட், 2ண்ட் பாயிண்ட், 3 பாயிண்ட், 4த் பாயிண்ட் குடுத்தோம்னா, ஒரு 4 லைன் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருச்சுங்களா? அக்செப்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு இங்க வந்து என்ன கிடைச்சிருக்குது? ஒரு ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட்ட வந்து நான் மெஷ் ஆப்ஜெக்ட்டா மாத்தணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. மெஷ் ஸ்ப்ளைன் அப்படிங்கிறத ஒண்ணு கிளிக் மட்டும் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஒரு மெஷ் ஸ்ப்ளைனா வந்து கிரியேட் ஆயிருச்சு. இந்த மெஷ் ஸ்ப்ளைன் கிரியேட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க திக்னெஸ் வந்து நான் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். திக்னெஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, 0 அப்படின்னா இன்கிரீஸ் அது வந்து கிரியேட் ஆகாது. கொஞ்சம் குடுக்கும்போது உங்களுக்கு திக்னெஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஆ ஃபிளிப் அப்படிங்கிறபோது பார்த்தீங்கன்னா, அந்த இது இப்ப இந்த சைடுல இருக்கிறது ஃபிளிப் குடுக்கும்போது அப்படியே பின்னாடி சைடு போயிரும். அ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த சைடு வந்துரும். இப்ப நான் ஃபிளிப் குடுக்குறேன். சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இந்த மாரி வந்து சேஞ்ச் பண்ணி குடுக்கலாம். அவுட்புட் டைப் உங்களுக்கு ஸ்டாட்டிக் மெஷ் வேணுமா? டைனமிக் மெஷ் வேணுமா? அப்படிங்கிற மாரி ஆப்ஷன். நம்மளுக்கு ஸ்டாட்டிக் டைப்பே இருக்கட்டும். இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட்ட வச்சு நெறைய மாடல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபைனலா முடிஞ்சிருச்சுங்கும்போது, அக்செப்ட் அப்படின்னு குடுத்து வெளிய வந்துருங்க. இப்போ ஓவராலா வந்து கிரியேட் அப்படிங்கிற செக்ஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயுமே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெறைய ஆப்ஷன்ஸ கன்டினியூவா நான் எடுத்துறலாம். இதுல ஓவராலா நம்ம பார்க்கும்போது, ஓ பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் தான். ரொம்ப நாளெல்லாம் வந்து ஜவ்வு மாரி இழுக்கவும் செய்யாது. பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடலாம். ஆனா என்ன, ஒண்ணு முடிச்சுட்டு இன்னொன்னு வரணும்னா, கண்டிப்பா நல்லா தெளிவா நீங்க பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்கு அடுத்தடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான். இத மட்டும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு, மறுபடியும் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். வாழ்க தமிழ்!